வெல்கம் டு பியூட்டி சேனல். இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள என்னென்னலாம் சுவாரஸ்யமான கரண்ட் அப்டேட் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா திடீர்னு இப்படி பேசிட்ட அப்படின்னு சொல்ற அளவுக்கு சீமான் ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காரு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு எதிர்த்து நான் போட்டிலாம் போட மாட்டேன். ஏன்னா, விஜய் எப்பவுமே என்னோட தம்பி தான். அவரு செய்ற சில தவறுகளெல்லாம் நான் சரி பண்ணிக்க சொல்லி இப்படி பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்றதெல்லாம் அவரு சரி பண்ணிக்கல அப்படின்னா, வேற கட்சி வந்து அவருக்கு எடுத்து சொல்ற மாரி ஆயிடும். ஸோ அதனால தான் விஜய் என்னென்ன தப்பு பண்றாரோ, அத சுட்டி காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரு சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ எலக்ஷன் டைமா இருக்கிறதுனால எல்லா கட்சிகள்ல இருந்தும் பொதுக்கூட்டத்துக்காக பொதுமக்களை சந்திக்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொதுக்கூட்டத்தினால ரோட்ல இருக்கிற கடைகள், ரோட்ல இருக்கிற பொருட்கள் எல்லாமே நாசமாகுதுன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போயிருக்கு. இதுக்கு கோர்ட் வந்து தமிழ்நாடு அரசுக்கு அக்டோபர் 16 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. எதுக்காக இந்த டைம் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்டாங்க அப்படின்னா, அவங்க இந்த இழப்புக்கெல்லாம் முன்பணம் கட்ட வேணும்னு சொல்லி ஒரு விதிய வகுக்க தமிழ்நாடு அரசுக்கு டைம் கொடுத்திருக்கு. இதுக்கு போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்பணம் வாங்குறது சட்டத்திலேயே இல்லன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கோர்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்பணம் வசூலிச்சுட்டு, அவங்க பொதுக்கூட்டம் நடத்தி முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு சேதாரமும் இல்ல அப்டின்னா, அவங்களுக்கு அந்த பணத்த திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்ப குடுத்திருக்காங்க. ஸோ இதோடைய கடைசி முடிவை எடுக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசுக்கு அக்டோபர் 16 வரை டைமும் குடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்ட போன வீடியோல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு வேணும்னு சொல்லி ட்ரம்ப்பே கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த நோபல் பரிசு எதுக்காக வேணும்னு கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக நாடுகளுக்குள்ள நடக்கிற நெறைய போர்கள ட்ரம்ப் தான் தீர்த்து வச்சிருக்கிறதுனால, அவருக்கு நோபல் பரிசு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாருன்னு பார்த்திருப்போம். ஸோ இப்போ அதற்கு எதிரா பிரான்ஸோடைய அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ட்ரம்ப் 7 போர்கள நிறுத்துனேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால அவரு இந்த காசாவுடைய போரையும் நிறுத்துனா, அவருக்கு கண்டிப்பா இந்த நோபல் பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ட்ரம்ப் கண்டிப்பா இந்த காசாவுடைய போர நிறுத்தியே ஆகணும். ட்ரம்ப் மனசு வச்சா மட்டும் தான் இந்த போர நிறுத்த முடியும்னு சொல்லியிருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்க இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு ஃபன்னான விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால பிரான்ஸ் அதிபர் போயிட்டு இருக்கும்போது, அமெரிக்காவுடைய காவல்துறை பிரான்ஸ் அதிபர நிறுத்தியிருக்காங்க. எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, அந்த ரோட மொத்தமா பிளாக் பண்ணி பிரான்ஸ் அதிபர் டைரக்ட்டா ட்ரம்புக்கே கால் பண்ணி, "சீக்கிரமா இந்த டிராஃபிக் ஜாம கிளியர் பண்ணுங்கன்னு" சொல்லி நடந்தே அவர் போற இடத்துக்கு போயிருக்காரு. இருந்தாலும் ஒரு நாட்டுடைய அதிபர இப்படி ட்ரீட் பண்ணியிருக்க வேணான்னு தோணுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆக்டர் ஜெயம் ரவி ஃபிலிம் ப்ரொடக்ஷன்லாம் ஆரம்பிச்சு அதை ரொம்பவே கிராண்டா லான்ச்சும் பண்ணாங்க. ஆனா இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவியோடைய வீட்ல நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க பேங்க் சைட்ல இருந்து. இது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 11 மாசமா அவர் வாங்கின கடனுக்கு இன்னும் தவணை கட்டலைன்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டு கேட்ல நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. ஸோ, இதனால சோசியல் மீடியால "என்னப்பா ஃபிலிம் புரொடக்ஷன்லாம் பண்ண போறீங்க. உங்களால ஒரு கடன் கட்ட முடியாதா?" அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. இப்போ நீங்க ரீசென்ட்டா ரீசார்ஜ் பண்ணும்போது, கண்டிப்பா இந்த விஷயத்த நோட் பண்ணியிருப்பீங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏர்டெல்லியும், ஜியோலயும் 1 ஜிபி டேட்டா பிளானையே மொத்தமா தூக்கிட்டாங்க. ஸோ, இதனால மக்கள் நெறைய பேர் கொந்தளிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா, இன்னமும் நம்ம நாட்ல பட்டன் ஃபோன் யூஸ் பண்ற காலம் இருக்குது. நெறைய வயசானவங்க பார்த்தீங்கன்னா, பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்றாங்க. பட்டன் ஃபோனுக்கு டேட்டா பேக்கே தேவையில்ல. இப்போ பட்டன் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்றதா இருந்தாலுமே, ரூ. 300 தான் ரீசார்ஜ் பண்ணணுன்ற கட்டத்துக்கு போயிருச்சு. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ரூ. 10 கார்டு வாங்கி ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்த நம்ப, இப்போ ரூ. 300 இருந்தா மட்டும் தான் உங்களால ஒரு பேசிக் பிளானே எடுக்க முடியுன்ற நெலைமைக்கு வந்துச்சு.
ஊர்ல டெய்லி நடக்கிற அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம வோ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம வோ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.